வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒருமுறை இறைவா எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து நீ காப்பாற்று அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படத்துக்கான விளம்பரம்ங்க. அதாவது பஞ்சு ரொம்ப பரபரப்பாக இப்போ பேசப்பட்டது அந்த படம். அப்புறம் பின்னாடி வேற ஒரு நடிகரும் நடிச்சிருந்தார். உண்மையில் இன்றைக்கு அந்த மனநிலையில தான் எடப்பாடி இருப்பாரோ என்னவோ. ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாஜக சைட்லேருந்து சில பல குடைச்சல்கள். அதே தாங்க கூட்டணி பஞ்சாயத்து கூட்டணி ஆட்சின்னு மறுபடியும் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்காரு. இதற்கு எடப்பாடி தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அப்படின்லாம் தெரிவித்திருந்தாலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய இந்த நெருக்கடிகள் இதை சமாளிக்கிறதுக்காகவே ஒரு 3 முக்கியமான ரூட் எடுத்திருக்காரு எடப்பாடி. அதில் முக்கியமாக ஆந்திரா மாடல் அரசியல் அது கை கொடுக்கும், டெபுட்டி சிஎம் அப்படின்லாம் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. என்ன அந்த திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னொரு பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளாரையும் ஷீட் ஷேரிங்ஸு பகிர்வு சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் ஓடுது. அதில் விசிகா நிறைய அளவில் தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க, சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதனால் அந்த டிமாண்டை முன்வைக்கிறாங்க, இதை மு.க. ஸ்டாலின் எப்படி பார்க்குறாரு? இதன் தொடர்ச்சியாகவே விஜய்க்கு திருப்பு முனையாக அமைந்ததா ஜூலை 13ஆம் தேதி அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவ்ங்க. இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமித்ஷா போட்ட அரசியல் குண்டு ஆடி போயிருக்கிறதா அதிமுக? பொதுவாங்க ஒரு கூட்டணியில் எப்படி குழப்பம் வரும்? தொண்டர்களோ நிர்வாகிகளோ ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி அதனால் குழப்பங்கள் வரும். ஆனால் இங்கேயோ பெரும்பாலும் தலைவர்கள் பேசுகிற கருத்துக்களால் தான் பெரிய பெரிய குழப்பங்களே ஏற்பட்டுட்டு இருக்கு. புரிஞ்சிருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் தாங்க. கூட்டணி உறுதியான நாள்ல இருந்து தினந்தோறும் ஏதாவது அக்கப்போரு பஞ்சாயத்து தான். இப்போ லேட்டஸ்டாக மறுபடியும் அவரே தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அரசியல் வெடியை கொளுத்தி போட்டிருக்காருங்க. ஏற்கனவே பலமுறை அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அப்படி மாற்றியும் சொல்லியிருக்காங்க. போன மாதத்தில் கூட தினத்தந்திக்கு கொடுத்த பேட்டியில் அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ மறுபடியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, அது போன மாதம், இது இந்த மாதம் அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்த பேட்டியில் தான் இப்படியாக பேசியிருக்காரு. சுருக்கமாக அந்த விஷயத்தை பார்ப்போம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. சரி, நீங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சியில் இடம் பெறுவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புக்கு ஷாக் கொடுத்திருக்காரு திரு அமித்ஷா. இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ளார இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு பே சண்முகம் அமித்ஷா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாதிரிங்க, அவர் தான் இந்தியா பாகிஸ்தானை போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு 15 தடவைக்கு மேலே பேசியிருப்பார். அந்த மாதிரி தான் அமித்ஷா இப்போ கூட்டணி ஆட்சின்னு 5 தடவைக்கு மேலே பேசிட்டாரு. தேர்தல் வரத்துக்குள்ளார தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு 100 தடவைக்கு மேலே சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவரும் நையாண்டியாக அதிமுகவை சீண்டி இருக்காருங்க. இது எல்லாமே ஒரு நெருக்கடியை உருவாக்க இதற்கு தான் உடனடியாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி கடலூரில் இப்போ பேசுகிறப்ப நான் ஏற்கனவே சொன்னது தாங்க, அதிமுக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் பாஜகவுடைய வரலாறு இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் என்ன நடந்தது? கூட்டணியில் சேர்ந்து கடைசியாக அங்கே முழுமையான அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பாஜக பக்கம் போயிருக்கு. அங்கே செல்வாக்கு செலுத்தின மாநில கட்சிகள், அங்கே தலைவர்கள் அடுத்த கட்ட அதாவது 2ஆம் கட்ட தலைவர்களாக சுருங்கிடுறாங்க. அவங்களுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தி விடுகிறது பாஜக. ஸோ அதே போன்ற பிளானை தான் தமிழ்நாட்டுக்கும் அவங்க அமல்படுத்த போகிறாங்க. அதுதான் இதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குங்க அதிமுகவை நோக்கி. இது நெருக்கடியாகவும் மாறியிருக்கு. ஆந்திரா மாடல் ஜெகன்மோகன் ஃபார்முலா, அமித்ஷா ஆசைக்கு செக். ஒர்க் அவுட் ஆகுமா எடப்பாடியின் இந்த புது பிளான்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடிக்கும் ஆட்சி மாற்றம் அமைஞ்சா மட்டும்தான் அது எதிர்காலம் உறுதியாகும்.
அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிக எம்எல்ஏக்களை பெறுவது தான் முதல் டார்கெட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூடுதல் போனஸ்ங்க. ஸோ அதிக எம்எல்ஏக்கள் அதன் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும். இதுதான் பாஜகவுடைய திட்டம், திரு அமித்ஷாவுடைய திட்டம். அதை ஒட்டி தான் தொடர்ந்து பாஜகவை லைம்லைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி ஆச்சுன்னு இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை முறியடிக்க வேண்டிய தேவை திரு எடப்பாடிக்கும் இருக்குது, அதிமுகவுக்கும் இருக்குது. ஸோ நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது, அது கூட்டணி முறிவு, கூட்டணி பஞ்சாயத்தை ஏற்படுத்திடும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளை லீடு எடுக்காதபடி வலுவாக்கணும், அதுக்கான புதிய புதிய திட்டங்களை வகுக்கணும். அந்த வகையில் தான் ஆந்திரா மாடலை கையில் எடுக்கிறாரு திரு எடப்பாடி. அதை எடுத்தால் நல்லா இருக்கும்னு சில சீனியர்கள் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தங்கள். என்னன்னா, இப்போ இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் விழுப்புரம் போனார் இல்லையா, அந்த மாவட்டத்துக்கு போனப்ப நல்ல வரவேற்பு. அங்கேருந்து 10.5 அப்படின்னு வன்னியர்களுக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் எம்பிஸில் உள் இடஒதுக்கீடு அந்த கோரிக்கைகளை கூட்டத்திலிருந்து பலர் எழுப்பினாங்க. பக்கத்தில் முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம், இப்போ ராஜ்யசபா எம்பி, அவரும் கூட இருந்தார். அந்த நேரத்தில் நான் தான் அந்த 10.5 கொண்டு வந்தேன். இப்போ இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி அதை வேணும்னே கொடுக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. நான் உங்களோட இதை புரிஞ்சிருக்கேன், மறுபடியும் நாம் வருவோம், நிச்சயமாக 10.5 நான் கொடுப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்து பேசியிருக்காருங்க. ஆரவாரம், கைத்தட்டல். அடுத்து நான் எடப்பாடி முதலமைச்சர் ஆகியிருக்கேன், அதே போல் பக்கத்தில் சி.வி. சண்முகம் இருக்கார், இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி சாதாரணமான ஆட்கள் கூட அதிமுகவிலேருந்து அதிகாரத்துக்கு வர முடியும் அப்படின்னு கோடிட்டு பேசியிருந்தார் எடப்பாடிங்க. இதற்கும் நல்ல வரவேற்பு. அதாவது நான் முதலமைச்சர் ஆனேன், அதே போல் சி.வி. சண்முகம் ஆகலாம், எல்லோரும் ஆகலாம் அப்படின்னு எளியவர்களால் ஆக முடியுங்கிறத பதிவு செய்கிறாரு. இது மேலோட்டமாக பார்த்தா ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளார சில அரசியல் கணக்குகளும் இருக்குங்கிறாங்க. என்னன்னா, போன தேர்தலையே அதிமுகவுக்கு கூட்டணிக்கு 75 தொகுதிகள் கிடைச்சாலும் அதில் மிக பெரும்பான்மையான தொகுதிகள் மேற்கு மண்டலத்திலும், அப்புறம் அதிமுகவை காப்பாற்றிய தொகுதிகள் பார்த்தோம்னா எம்எல்ஏக்கள் வட மாவட்டங்கள்ல இருந்தும் கிடைச்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம் பாமக கூட்டணியும் இருந்தாங்க, அடர்த்தியாக இருக்கின்ற வன்னியர் சமூக வாக்குகளும். ஆனால் இப்போ பாமக கொஞ்சம் பலகீனமாக இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் 10.5 இடஒதுக்கீடு கொடுக்காததுனால, அதை கொண்டு வராததால் திமுக மேலேயும் அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ வன்னியர் சமூக வாக்குகளை மறுபடியும் முழுமையாக கவர் பண்ணும். அதனாலையும் திரு சி.வி. சண்முகம் அவருக்கான முக்கியத்துவத்தையும் இதில் பதிவு செய்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் ஆகிறாரா திரு சி.வி. சண்முகம் அப்படின்னு ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருந்தோம். நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஒரு சிறு நினைவூட்டல், அந்த தம்பை இங்கே வைக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பிளான்னா, மேற்கு மண்டலம் வலுவாக இருக்குது, கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூக வாக்குகள் அடர்த்தியாக பெரும்பான்மையாக கிடைக்குது, ஏனைய சமூகத்தினரும் இங்கேருந்து வாக்குகள் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வன்னியர் சமூக வாக்குகளையும் முழுமையாக கவர் பண்ணணும் அப்படின்னும் தீவிரமாக நகர்றாங்க. அதை ஒட்டி நாங்கள் வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கப்படும், அதாவது திரு சி.வி. சண்முகத்துக்கு அந்த யோகம் அடிக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் சிலர் ஆலோசனைகள் கொடுத்திருந்திருக்காங்க. இதுவரை வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் கூட இல்லை. சரி, அப்போ ஏற்கனவே இதே போல் 10.5 கொடுத்ததுனால தான் சவுத்தில் வெற்றி பெறலை அப்படின்னு ஒரு டாக் இருக்குது சவுத் தமிழ்நாட்டில். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத விட ஒரு 4-5 துணை முதலமைச்சர் பொறுப்பை நம்ம கொடுக்கலாமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு சில தலைவர்கள் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஆந்திராவில் அப்படி தான் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ 2019-24 அந்த காலகட்டத்தில் அவர் 5 துணை முதலமைச்சர்களை கொண்டு வந்திருந்தார். அதே போல் முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அகமுடையார் சமூகத்திலிருந்து ஒரு துணை முதலமைச்சர், வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு துணை முதலமைச்சர், அப்புறம் சிறுபான்மையினர் பிரிவிலிருந்து ஒரு துணை முதலமைச்சர், பெண்கள் வாய்ப்பு பிரதிநிதித்துவங்கிற அடிப்படையில் துணை முதலமைச்சர், அப்புறம் கவனிக்கப்படாமல் இருக்கின்ற பல்வேறு சமூகங்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முழுமையான அதிகாரத்துக்கு வராமல் முத்தரையர் சமூகத்தினர், யாதவர், இப்படி பல்வேறு சமூகத்தினர், அப்போ பட்டியல் சமூகத்தினர் மிக முக்கியமாக ஒரு துணை முதலமைச்சர். இப்படியான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். இதை நம்ம பரப்புரையில் தீவிரமாக முன் வச்சா அனைத்து சமூக வாக்குகளையும் நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஏற்கனவே பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் துணை சபாநாயகர் பொறுப்பு திரு வி.பி. துரைசாமி அவருக்கு கொடுக்கப்பட்டதுங்க. அப்போ அவர் திமுகவில் இருந்தார்,
பட்டியல் சமூகம், அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். அப்போ இது ஒரு சமூக நீதி அரசு அப்படின்னு அப்படியாக திமுக ஸ்கோர் செஞ்சாங்க. பிற்பாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே சபாநாயகராகவே திரு தனபால் அவரை கொண்டு வந்தாங்க. பட்டியல் சமூகம், அதே அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர். ஸோ இதன் மூலமாக சமூக நீதி அரசுன்னா அது அதிமுக அரசு தான் அப்படின்னு டோட்டலாக ஒரே பாலில் சிக்ஸர் அடித்த மாதிரி மேட்சையே மாற்றினாங்க. ஸோ அதே பாணியை இப்போ கையாளலாமா அப்படின்னும் ஆலோசனைகள் ஓடுது. பல்வேறு சமூகங்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி, இல்லைன்னா மண்டல ரீதியாக ஒரு 5 மண்டலங்களை சார்ந்தவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு நம்ம பரப்புரையில் முன்வைக்கலாம். நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சவுத்தில் பாஜக கூட்டணியும் இருக்கிறதால அங்கே முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய பரப்புரையும் நிச்சயமாக கை கொடுக்கும் அப்படின்னும் சில ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விழுப்புரம் கூட்டத்தில் கிடைச்ச அந்த வரவேற்பு, எடப்பாடி அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் புட்டு வைக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அதிமுகவுடைய சீனியர் லீடர்ஸ். ஸ்டாலினை யோசிக்க வைக்கும் திருமாவின் பேக்கேஜ் 50. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒருமித்த கருத்தோடு தான் டிஎம்கே அட்டாக் அரசில் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு நெருக்கடியை கொடுக்காமலாம் இல்லை. மக்கள்கிட்டையும் 4 ஆண்டு ஆட்சியில் இருக்கின்ற அதிருப்தி, விலைவாசி ஏற்றமாகட்டும், இல்லை மின்வெட்டாகட்டும், மின்சார கட்டணமாகட்டும், இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் பேசி ஸ்கோர் பண்ண தொடங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணிங்க. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய டிமாண்ட் அரசியலையும் முன்வைக்கவும் தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். டிமாண்ட் அரசியல்ங்கிறத விட அதுவுமே கட்சியுடைய நலனுக்காகத்தானே அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை வச்சு கூட்டணி தயவு அவங்களுக்கு அவசியம். அதனால் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அதில் கொஞ்சம் முன்னணியாக அந்த ரேஸில் முன்னணியில் ஓடிட்டு இருக்கு விசிகாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த வகையில் தான் விசிகாவுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவருடைய அந்த பேக்கேஜ் 50 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50 தொகுதிகள். ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர் பேசியிருந்தார் ஒரு பேட்டியில் கூட, ஏன் நாங்கள் 50 தொகுதிகள் கேட்கக்கூடாதா, அதென்ன 5 தொகுதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ 50 தொகுதிகள், அதாவது போன தேர்தலில் விசிகா 6 தொகுதிகளை பெற்றாங்க 2021. அதில் 4 வெற்றி அடைஞ்சாங்க. பொது தொகுதியில் வெற்றி அடைஞ்சவரும் இருக்கார் திரு SS பாலாஜி திருப்போரூரில். அதன் தொடர்ச்சியாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 தனித்தொகுதி, ஒரு பொது தொகுதியாவது வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் 2 தொகுதி தான் கிடைச்சது. அதில் தனி சின்னத்தில் போட்டியிட்டு விசிகா அமோகமாக வெற்றி அடைஞ்சதுங்க. 2 எம்பிக்கள் இப்போ இருக்காங்க. அதன் மூலமாக மாநில கட்சியாகவும் அங்கீகாரத்தை பெற்று இருக்காங்க. ஸோ மாநில கட்சிங்கிற அங்கீகாரத்தை தக்க வச்சுக்கணும், தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்கணும்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் குறைந்தது 8 எம்எல்ஏக்களையாவது வெற்றி பெற வைக்கணுங்க. விசிகாவுக்கு 8 எம்எல்ஏ வேணும். இதை ஒட்டியே திமுக கிட்ட இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறணும் அப்படின்னு விசிகா திட்டமிட்டிருக்கு. அந்த வகையில் தான் தங்களுக்கு தோதான ஒரு 50 தொகுதிகளை தமிழ்நாடு முழுக்கவே, அதில் அதிக அளவில் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு 50 தொகுதிகளை செலக்ட் பண்ணி திருமா அவர்களுடைய படை எல்லா இடங்கள்லையும் இப்போ இருந்தே வேலை பார்க்க தொடங்கிட்டாங்க. கூடுதலாக அந்த தொகுதிகளில் பூத் கமிட்டிகள் உள்ளிட்ட எல்லா விஷயத்திலும் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. வேலை திட்டங்களை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த தொகுதிகளுக்கு இந்த ஓராண்டில் அதிக அளவில் திருமாவரும் பயணிக்கவும் திட்டமிட்டிருக்காரு. இதிலிருந்து ஒரு 25 தொகுதிகளுடைய பட்டியலை திமுக கிட்ட கொடுப்பது, அதிலிருந்து குறைந்தது 20லிருந்து 15 தொகுதியாவது கட்டாயம் பெற்றே தீரணும் அப்படிங்கிறது தான் ஒரே அஜெண்டாவாக இருக்குது விசிகாவை பொறுத்த வரைக்கும். 15 தொகுதிகளில் போட்டியிட்டால் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய சில நெருக்கடி, அதே நேரத்தில் எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம், திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் கருத்து கணிப்புகள்லாம் வருது. ஸோ இதை வச்சு அதிக தொகுதிகள்லையும் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது விசிகாவுடைய ஒரு கணக்கு. ஸோ 50 டார்கெட், 15 கம்பல்சரி, இப்படி வச்சுக்கலாம். 50 ட்ரீம் கனவு, 15 கட்டாயம். இதுதான் திருமாவூருடைய ஃபார்முலாவாக இருக்குங்க.
இதுல இந்த முறை அதிக அளவிலான பொது தொகுதிகளையும் விசிக எதிர்பார்க்குறாங்க. சாதி ஒழிப்பும், தமிழ் தேசிய அரசியலும் விசிகவுடைய ஒரு கொள்கையா இருக்கு. ஸோ பரவலான மக்களுடைய வாக்குகளை பெற்று அனைவருக்குமான ஒரு கட்சி அப்படிங்கிறத இந்த 2026ல நிரூபிச்சாகணும் அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பொது தொகுதிகளை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா தங்களுடைய வலுவான மாவட்டங்களில் பிரதேசங்களில் இந்த தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்கேருந்து அதிக அளவிலான பொது தொகுதிகள் வேணும். அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இங்கெல்லாம் கடலூர், இங்கெல்லாம் அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும்னா தொல் திருமாவளவன் அவரு வாக்கு செலுத்துகின்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குன்னம் தொகுதிங்க. அவருடைய எம்பி தொகுதிக்குள்ளார குன்னம் சட்டமன்ற தொகுதியும் வருது. இப்போ அந்த தொகுதியை விசிக குறிவைக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு சாசி எஸ் சிவசங்கர் அவருடைய தொகுதியும் கூடங்க. ஆனாலும் இந்த மாவட்டத்தில் ஒரு பொது தொகுதி வேணும் அப்படின்னு விசிக லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எப்படின்னா இங்கே திமுக வெற்றி அடைஞ்சாலும் கூட்டணி கட்சிகள் வெற்றி அடைஞ்சாலும் குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வெற்றி பெற்றாங்க. உதாரணமாக சொன்னால் குன்னம் தொகுதியிலேயே 2021 திமுகவில் 1,03,922 வாக்குகளை பெற்றாங்க. அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா 97,593. இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக லீடு 6,329 வாக்குகள்ங்க. அதுவே அரியலூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா மதிமுக எம்எல்ஏ 3,501 வாக்குகள்ங்க உதயசூரியன் சின்னத்தில். ஸோ இந்த குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் அங்கே விசிக வாக்குகள் அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் அரியலூரை அவங்க நெகட்டிவாகவும் பார்க்குறாங்க சட்டமன்ற தொகுதியை. ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் எம்பி தொகுதிக்கு உட்பட்ட அரியலூரில் எல்லா தொகுதியிலையும் லீடிங் நல்லா வந்திருக்கு விசிகாவுக்கு. ஆனால் அரியலூர் தொகுதியில் மட்டும் 9,839 வாக்குகள் ரொம்ப குறைவாக பெற்றிருக்கு விசிக. அங்கே போட்டியிட்ட திரு சந்திரஹாசன் அதிமுக 88,632 வாக்குகளை பெற்றார். விசிகாவை பொறுத்த வரைக்கும் 78,793 வாக்குகளை மட்டும்தான் அவங்க பெற்றாங்க. ஸோ அவங்க குறி வைக்கிறது குன்னம் போன்ற சட்டமன்ற தொகுதியை சென்டிமெண்ட்டாகவும் அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படியாக சில மாவட்டங்களில் தொகுதிகளை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட பேசக்கூடியவராக சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவர் ஏற்கனவே முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நியமிச்சிருந்தார். அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கவனத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அவர் மட்டும் இல்லாமல் மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு கே.என். நேரு உள்ளிட்ட பலரிடமும் விசிகாவுடைய எதிர்பார்ப்பு உள்ளிட்ட பலவற்றையும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் போன முறை 6 தொகுதி கொடுத்தாங்க. அதற்குள்ளாரையே அனைவரையும் ஓகே பண்ணணும், அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும்னு தான் அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விடாப்பிடியாக இருந்தாங்கன்னா ஒரு 2 தொகுதியை அதிகரித்து 8 தொகுதிகளுக்குள்ளார விசிகாவை அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. இப்படியாக ஷீட் ஷேரிங் சம்பந்தமாக தீவிரமான ஆலோசனைகளும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரையும் ஓடிக்கொண்டிருக்குங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. குறிப்பாக விசிகாவில் இருக்கக்கூடிய மாநில அளவிலான சில நிர்வாகிகளும் இதை பகிர்ந்துக்கிறாங்க. திருப்புமுனை தந்த ஜூலை 13 போராட்டம். உற்சாக விஜய், வாட் நெக்ஸ்ட்? வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்தோடு இருக்காரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா திருபுவனம் திரு அஜித்குமார் அவருடைய மரணத்தை ஒட்டி காவல்துறையை கண்டித்து திமுக அரசாங்கத்தை கண்டித்து பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒருங்கிணைச்சாங்க தாவேக்கா. அதில் அவங்க எதிர்பார்த்ததை விட பல்லாயிரக்கணக்கான தாவேக்கா தொண்டர்கள் திரண்டு வந்திருந்தாங்க. பலர் வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாங்க காவல்துறையால். இருந்தாலும் அதெல்லாம் மீறி போராட்ட களத்துக்கும் அவங்க வந்திருந்தாங்க. முதல் முறையாக கட்சி தொடங்கி இந்த 2 ஆண்டுல முதல் முறையாக நேரடியாக போராட்ட களத்துக்கு உரிமைக்கான போராட்டத்துக்கு வந்திருந்தாரு திரு விஜய். அங்க இந்த திமுக அரசு சாரிமா மாடல் அரசு அப்படின்னு விமர்சிச்சிருந்தாரு. சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஓங்கி முழங்கினாரு. இது அகில இந்திய அளவில் ஒரு கவனத்தை திருப்பியதால அடுத்தடுத்து இதே போன்ற மக்களுக்கான போராட்டங்களை தீவிரப்படுத்துவது, பனையூர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், பொலிட்டிக்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விமர்சனத்தை இந்த போராட்டத்தின் மூலமாக முறியடித்ததாகவும் இதில் கிடைச்ச அந்த ஜோஸை வச்சுக்கிட்டு அந்த ஆதரவை வச்சுக்கிட்டு அடுத்த மாதத்தில் பிரம்மாண்டமாக மாநாடை முன்னெடுப்பது, அடுத்தடுத்து மாதந்தோறும் மக்களுக்கான போராட்டத்தில் விஜய் முன்னணி சக்தியாக களத்துக்கு வருவது அப்படின்னும் திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க காரணங்கிறாங்க சீனியர் நிர்வாகிகள்.
நம்ம காணொளியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. மறைந்தார் மாபெரும் நடிப்பு ஆளுமையான சரோஜா தேவி அவர்கள். சிவாஜி ஐயாவோட புதிய பறவை படமாகட்டும், இல்லை கோபால்னு சொன்னதாகட்டும், அந்த வசனம் உணர்வுபூர்வமாக இருக்கும். இங்கே எம்ஜிஆர் அவர்களோட ஐயாவோட அன்பே வா படமாகட்டும், எம்ஜிஆர் அவர்கள் தேடி போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியான படம் அன்பே வா தாங்க. அதில் அந்த ஈகோ அதெல்லாம் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க சரோஜா தேவி அவர்கள். அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.